காவல்துறையின் இருந்து எங்கேயாவது ஒரு இடத்துல தவற விட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இந்த சம்பவத்தில் ஏற்கத்தக்கதாக இருக்குதா? ஏற்கத்தக்கது தான். ஏனென்றால் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே தென் மாவட்டத்தில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் இந்த 3 மாவட்டங்களில் சமூக நல்லிணக்கம் இல்லை, சமூகத்திடையே ஏற்ற தாழ்வு இருக்கிறது, சுமூகமான உறவு இல்லை போன்ற காரணங்களுக்காக அந்த ஊரில் குறிப்பாக இந்த 3 கம்யூனிட்டி, தூத்துக்குடியில் ஒரு கம்யூனிட்டி, திருநெல்வேலியில் ஒரு கம்யூனிட்டி, ரெண்டுலேயுமே வியாபித்திருக்கிற ஒரு கம்யூனிட்டி. ஓப்பனாக சொல்லப்போனால் நாடார், தேவர், தேவேந்திர வேளாளர் இந்த 3 பேருமே டாமினேட்டிங் கம்யூனிட்டி, ஒன்றுக்கு ஒன்று குறைந்தவர்கள் அல்ல. இவங்க 3 ஆஃபீஸர்ஸையும் போலீஸ் ஆஃபீஸர்ஸையும் அந்த ஊர்லேயே போடக்கூடாது, அவங்களெல்லாம் வட மாநிலத்தில் போட்டுடணும். ஏன்னா சொந்த ஊரில் போட்டுட்டா அவங்க சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம சொந்தக்காரர் போலீஸ் ஆஃபீஸர்லாம் இருக்கிறதுனால நம்ம என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு இந்த 3 சமூகத்துக்காரமே யாருமே நினைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நிலைமை இருந்துச்சு. அதுக்கு ஜிஓவே இருந்துச்சு, டிஜிபி ஆஃபீஸில் இருக்குது. பல அதிகாரிகள் அந்த தென் மாவட்டத்திலேருந்து இங்கே வேலை பார்த்தாங்க. வட மாநிலத்திலேருந்து இந்த 3 கம்யூனிட்டிலையும் தாக்கம் இல்லாதவர்களை தான் தென் மாவட்டங்களில் போஸ்டிங் போட்டாங்க. அதை அடியோடு மறந்து விட்டார்கள். ஓகே, இப்போ ஆளுகின்ற அரசு இப்போ பெரும்பான்மையாக அந்த அதிகாரிகளே சொந்த ஊருக்குள்ளே, இப்போ வாத்தியார் வேலைக்கெல்லாம் போகலாம், பேங்க்லாம் சொந்த ஊரில் போய் வேலை பார்க்கலாம், கிளார்க்கு சொந்த ஊரில் வேலை பார்க்கலாம். ஆனால் சட்டம் ஒழுங்கு வேலை பார்க்குறவங்களுக்கு பார்சியாலிட்டி, ரெண்டு பேர் பாதிக்கப்பட்டவன் ஒருத்தன், பாதிப்புக்குள்ளான ஒரு பாதிக்க செய்தவன் ஒருத்தன், பாதிப்புக்குள்ளான ஒருத்தன், 2 பேர்த்துக்கும் ஒரு பக்கம் தான் அவன் பேசி ஆகணும்னு ஒரு நிலைமை இருக்கும். அப்போ இவர் எங்கள் ஜாதிக்காரர் அதனால் பேசிட்டாரு அப்படிங்கிற ஒரு நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கல, ஆளுகின்ற அரசு புரிந்து கொண்டு நடக்கவில்லை. இந்த 2 சமூகங்களுக்கிடையே இந்த 3 சமூகங்களுக்கிடையே இப்படி ஒரு பல்வேறு கொலை நிகழ்வுகள்லாம் நடக்குது. இதுக்கு முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ட்டு எந்த விதமான நடவடிக்கையோ அல்லது இந்த சமூக நல்லிணக்கத்திற்கு இதுக்கு முன்னாடி போட்ட கமிட்டியிலலாம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை, 6 மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக சமூக நல்லிணக்க கூட்டம் போடணும். சாதியை ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. எனக்கு சாதிகள் இல்லையடி பாப்பா, குளம் தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம், பாருங்க, பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான், யாதும் ஊரே யாவரும் கேளீர் போன்ற கருத்துக்கள் எல்லாம் பொதுமைப்படுத்துகிற வகையில் கல்வி கற்ற சமூகத்தில், கல்வியாளர் சமூகத்தில் பிறப்பால் ஏற்றத்தாழ்வு இல்லை என்கின்ற ஒரு மாபெரும் கருத்தியலை இவங்க மக்கள் பதிவு செய்யணும். அதனால் சமூக நல்லிணக்க கூட்டம் போடணும் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குது. சரி, அந்த மாதிரி கூட்டங்களும் இப்போது நடத்தப்படுவது இல்லை. அதனால தான் ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் எஜுகேஷன், இவர் என்ஜினியர், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் என்ஜினியர், 75,000 ரூபா சம்பளம் வாங்குற சாஃப்ட்வேர் இன்ஜினியர், பிஇ சாஃப்ட்வேர். அவர் அந்தம்மா தமிழ் மருத்துவம், சித்த மருத்துவம், தமிழ் மருத்துவம் படிக்கும்போதே அவங்களுக்கு தமிழ் கலாச்சாரம், தமிழில் சாதிகள் இல்லை, மதங்கள் இல்லை. ஆரம்ப காலத்தில் இந்த குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாலை இந்த 4 வகை நிலந்தான் இருந்துச்சு. தொழிலின் அடிப்படையாக தான் சாதி வேறுபாடுகள் வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் படித்து உணர்ந்தவர்கள். ஆனாலும் அவங்க ஊருக்குள்ளே இருக்கிற நிலைப்பாட்டின் காரணமாக அவங்க ஒன்று சேர முடியாமல் போகுது. இதுக்கு அரசாங்கம் தானே நல்லிணக்க கூட்டங்களை நடத்தி இப்படிலாம் ஒரு வேறுபாடு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத உணர்த்திருக்கணுமா இல்லையா? அப்படி உணர்த்தப்படவில்லை அப்படிங்கிறத இந்த கொலை எடுத்துக்காட்டுது.